இவங்க 2 பேரும் மயக்கம் வந்து தெளிச்சுட்டாங்க. இவங்க கிட்ட வாக்குமூலம் மாரி எடுத்தாங்க. அப்ப எடுக்கும்போது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவா சொன்னாங்க. அந்த வாக்குமூலத்த வச்சு வந்து அந்த சம்பவ இடத்துக்கு போய் கார்ல வந்து தாக்குதல் நடத்தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாச்சும் கிடைக்குதா? அப்படின்ற மாரி எல்லாம் செக் பண்ணாங்க. அந்த சம்பவ இடத்துல வந்து ஒரு பாட்டில் ஒண்ணு கிடைச்சிருக்கு. மது பாட்டில் கிடைச்சிருக்கு. நார்மலா வைன் ஷாப்ல மது பாட்டில் எப்படி குடுப்பாங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு சீல் இருக்கும். அத ஸ்கேன் பண்ணிட்டு தான் குடுப்பாங்க. இது வந்து கடையில போனவங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த ஸ்கேன் பண்ணி தான் குடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை வச்சு அது எந்த கடையில வித்தாங்க, எந்த சீரியல் நம்பர் அத வச்சு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே இது வந்து இந்த கடையில தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிச்சு அந்த கடைக்கு போயிருக்காங்க. அந்த கடைக்கு போயிட்டு ஏன்னா இப்ப நார்மலா எல்லா இடத்துலயும் சிசிடிவி வந்துருச்சு. அது மாதிரி அந்த ஒயின் ஷாப்ல கூட இந்த சீல் வச்சிருக்கவங்க பாட்டில் வாங்கினவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க. அந்த இடத்துல கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கி அவங்களோட போன்ல ட்ராக் பண்ணி அந்த சரௌண்டிங்ல எல்லா போலீஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவங்க இருக்காங்க பார்க்க சொல்லி அதுக்கப்புறமா அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் போயிருக்காங்க போலீஸ். பிடிக்க போகும்போது அதுல ஒரு போலீஸோட கையை வந்து வெட்டிட்டாங்க. அது வெட்டினதுக்கு அப்புறமா தான் போலீஸ் வந்து அவங்க மேல துப்பாக்கி சுடல் தாக்குதல் வந்து நடத்தினாங்க. ஆனா 3 பேருமே முட்டில சுட்டு தான் அதை பிடிச்சிருக்காங்க.